ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பொரிச்சது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 மீனை எடுத்துட்டு நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணுவோம்ல, மசாலாலாம் தடவி அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தோசைக்கல்ல வச்சுட்டு நல்லா நம்ம நார்மலாக எப்போவுமே ஃப்ரை பண்ணுற மாதிரி இந்த சைடு அந்த சைடு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு மீன் பொரிச்சதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக பூண்டு, கொத்தமல்லி, வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில் செஞ்ச மசாலாவை வச்சுட்டு பொடியாக கட் பண்ண ஆனியன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீன் இது பண்ணி அதில் வச்சுட்டு மசாலாவை நல்லா தடவிக்கலாம். மசாலாவை நல்லா மீன்குள்ளே போகிற மாதிரி தடவிட்டு திரும்ப மேலே பொடியாக கட் பண்ணி வச்ச ஆனியன், கருவேப்பிலை எல்லாத்தையும் தட்டிட்டு திரும்ப தோசைக்கல்லில் ஒரு வாழலையில் கட்டி மீனை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து இந்த சைடு திருப்பி பார்த்துட்டு திருப்பி வைக்கணும். திரும்ப தட்டு போட்டு மூடிட்டு ஒரு தட்டில் வச்சுட்டா மீன் பொரிச்சது ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.